ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் அ மினிட். இன்றைக்கு காசா தெரப்பி எதற்காக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நெக் பெயினுக்கு, ஷோல்டர் பெயின், ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ்ஸு, மசில் டைட்னஸ்க்கு, பிளட் ஸ்டாக்னேஷனுக்கு, இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். பின்னாடி ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது எப்படி செயல்படுது, இல்லை இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டூல் வச்சு, இது ஒரு ராடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கின் மேலே ஒரு ஸ்க்ராப் பண்ணுறது மூலமாக பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. இதில் பாதத்தில் கொஞ்ச நேரம் அந்த ரெட் மார்க்ஸ் இருக்கும், அது டெம்பரவரி தான், அது அப்படியே நின்னுறாது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெயின் ஜாஸ்தி தெரியும். அது ஏன் அப்படின்னா அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஆர்கான்ஸில் ரொம்ப சிவியர் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பெயின் தெரியும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளாக நாளாக அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுக்க உங்களுக்கு அந்த ஆர்கானும் சரியாயிடும். உங்களுடைய ரொம்ப நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் உணர்வீங்க. இது எல்லாருக்குமே ஒரு சூட்டபுளான ஒன்று தான். சம்டைம்ஸ் சம்மோனுக்கு இது சூட்டபுளாக இல்லாமல் போகலாம். ஏன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, பெயினை டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சிலர் எடுத்துக்காமல் இருக்கலாமா தவிர இது எல்லாருக்கும் சூட்டபிள் தான். பைங்க.